அன்புக்குங்க பஞ்சம் இல்லடா. உத்தமரு வழியில ஊர் நடக்கும் வரையில மத்ததுக்கு வேலை இல்லடா. சிங்கம் போல தேர்தல எங்க குல சாமி பாருடா. இவரு மனசு ரொம்ப வெள்ளடா, 5 வயசு பிள்ளடா, அன்புக்குங்க பஞ்சம் இல்லடா. மறு வழியில ஊர் நடக்கும் வரையில மத்ததுக்கு வேலை இல்லடா. சாமி எல்லாம் இங்கே இருக்குது. ஒரு கோழி குஞ்ச காப்பது போல் காத்து இருக்கவே, ஒரு குறைகளுமே தெரியவில்லை நினைச்சு பார்க்கவே. சொர்க்க பூமிய பார்க்க வேணுமா எங்க ஊருக்கு வந்து பாருங்க. ஒத்தமான போறாங்க ஒத்துமையா இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தரா ஒத்தாசையா இருக்கிறோம். எங்க ஊரு பேரு எல்லாம் தாண்டி ஓடி வரும், எந்த நேரமும் சாமி எல்லாம் எங்க வீட்டை தேடி வரும். சிங்கம்பட்டி ஊர்ல சிங்கம் போல தேர்ல எங்க குல சாமி பாருடா. மனசு ரொம்ப வெள்ளடா, 5 வயசு பிள்ளடா, அன்புக்குங்க பஞ்சம் இல்லடா. அடிச்சு நாங்க பழகல, வன்முறை நான் என்னன்னு எங்களுக்கும் தெரியல. பிறந்து வளர்ந்த பூமியே இங்கு புனித தலமா தெரியுதுங்க. எந்த நேரமும் இந்த மண்ணில் இன்பம் மட்டுமே விளையுதுங்க. சிங்கம்பட்டி ஊர்ல சிங்கம் போல தேர்தல எங்க குல சாமி பாருடா. ஒரு மனசு ரொம்ப வெள்ளடா, 5 வயசு பிள்ளடா, அன்புக்குங்க பஞ்சம் இல்லடா. மறு வழியில ஊர் நடக்கும் வரையில மத்ததுக்கு வேலை இல்லடா. மாமா என்னாச்சு? தூசி மாமா. கால்ல விழுங்க. 16 பெற்ற பெருவாழ்வு வாழ்க. பொன்னரசி இப்படி வா. என் மாப்பிள்ள கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா மாமா என்ன பண்ணுவாங்க? செயினா கழட்டி போடுவாங்களா? போடு, செயினா கழட்டி போட்டா தானே ஜமீனுக்கே மரியாதை. போடுறேன். இந்தா. நல்ல விளையாட்டு. சரி, வெளியில ஒரு குட்டியான வாங்கிட்டு வந்திருக்கேன், போய் பாருங்க, விளையாடுங்க, ஓடுங்க. இரு பாப்பா, அந்த செயினை கொடுத்துட்டு போ. ஏமா? அவன் விளையாட்டுக்கு போட்டாங்க, இத போய் கொடுக்க முடியுமா? விளையாட்டுக்கு கொடுத்ததா இருந்தாலும் கொடுத்தது கொடுத்ததாவே இருக்கட்டும். ஜமீன் பழக்கம் இவன் ரத்தத்திலயும் இருக்கும்ல. சிஸ்டர் இங்க வா. உன் பையனை கவனிச்சியா? சிஸ்டர், உன் புருஷனோட பாட்ட முப்பாட்டம் காலத்துல இந்த ஜமீனோட சொத்து எவ்வளவு சொல்லு பாக்கலாம்? 10 லட்சம் ஏக்கர். 10 லட்சத்துக்கு எத்தனை சைபர் தெரியுமா உனக்கு? 6 சைபர் சிஸ்டர். அடுத்தடுத்து வந்து வாரிசுங்கெல்லாம் ஒரு சைபரா காலி பண்ணிட்டாங்க சிஸ்டர். நினைச்சா மனசெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. மிச்சம் இருக்க சைபரையாவது உன் புள்ள அழிக்காம காப்பாத்தணும். அதானே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. குழம்பாத, தெளிவா இரு. அப்பனோட புள்ள இருந்தா தானே அப்பனோட புத்தி பிள்ளைக்கு வரும்.
2 பேரையும் பிரிச்சுது. என்னன்னு சொல்ற? இப்பெல்லாம் நிறைய போர்டிங் ஸ்கூல் வந்துருச்சு சிஸ்டர். அந்த மாதிரி ஸ்கூல்ல உன் பையனை படிக்க வச்சினா அவனுக்கு பணத்தோட அருமை தெரியும், எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் கூட பெரிய லெவல்ல வளரும் சிஸ்டர். புருஷன் என்னதான் சொத்தை வாரி இறைச்சாலும் கடைசி காலத்துல உன் புள்ள வந்து உங்களை காப்பாத்துவான். இவ்வளவு சொத்து இருக்கும் போது ரகுநாத பூபதி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? யார் கொடுத்த யோசனை இது? அந்த மலேசியாக்காரனா? ராஸ்கல். 10 வருஷத்துக்கு முன்னால ஜமீன் நகை திருடிட்டு மலேசியாவுக்கு ஓடினவன், அது கரைஞ்சு போன உடனே திரும்பி மெட்ராஸ்க்கு வந்து என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியல. அவன் வீட்டுல தங்கி படிச்சா நம்ம பையனுக்கு படிப்பு வராது, திருட்டு புத்தி தான் வரும். அவர் வீட்டுல தங்கி படிக்க வேண்டாங்க, ஒரு நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கலாமே. பூங்கோதை, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவன் இல்லாம இவ்வளவு பெரிய வீடு விரிச்சோடி போயிடுமே பூங்கோதை. அவனை பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியும்னு நினைக்கிறியா? எனக்கு மட்டும் அவனை பிரிஞ்சிருக்க ஆசையா? அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அவனை நம்ம பிரிஞ்சுதாங்க ஆகணும். அம்மா என்னை இங்க விட்டுட்டு போவாதம்மா, நான் ஊர்ல உன் கூடயே இருக்கம்மா. அம்மா உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்லுவேன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ரெகு, என்னம்மா? அப்பா என்ன பணம் கொடுத்தாலும் அத கண்டபடி செலவு பண்ணக்கூடாது. நீ என்ன செலவு பண்றியோ அது இதுல எழுதி வைக்கணும். சரியா? சரிம்மா. புத்திசாலி பிள்ளையா இருக்கணும். ம்? ஹலோ ரெகு, நான் தான்டா பேசுறேன். அதான் தெரியுது, விஷயத்த சொல்லு. உன்னை பாக்கணும் போல இருக்குடா. இத சொல்றதுக்கு தான் போன் பண்ணியா? நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கமா. இத பாரு, ஒழுங்கா சாப்பிடுறியா? என்ன தேய்ச்சு குளிக்கிறியா? இது பாருமா, நை தொந்தரவு பண்ணாதமா. இப்ப நான் வேற கம்பெனில